இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு நீர் என் அடைக்கலம். சங்கீதம் 91 2ஆம் வசனம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நாம் தினமும் பல காரியங்களுக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம். இதுபோல கர்த்தரை நோக்கி விசுவாசத்துடன் நாம் தினமும் நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவோம். இந்த வசனத்தை சொல்லும் போதே தேவன் நமக்கு வைத்திருக்கும் பாதுகாப்பை நாம் அறிகிறோம். நீர் என் அடைக்கலம் என்பதை பற்றி ஏசாயா கூறும்போது, ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்று கூறுகிறார். ஆண்டவரே நமக்கு பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமானவர். அடைக்கலத்தை குறித்து மோசே ஜெபிக்கும் போது, ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் என்று ஜெபித்தார். ஆண்டவர் நம் தலைமுறைகளுக்கும் அடைக்கலமானவர். தாவீது கூறும்போது 62ஆம் சங்கீதத்தில், அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று கூறினார். ஆண்டவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கும் போது நாம் அசைக்கப்படுவதில்லை. எரேமியா தீர்க்கதரிசி அடைக்கலத்தை குறித்து கூறும்போது, எரேமியா 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம் என்றார். ஆண்டவர் நம் அடைக்கலமாய் இருக்கும் போது நாம் அசைக்கப்படாமல் தேவ சமாதானத்தோடு இருக்க முடியும். பில் ஹைபல்ஸ் என்பவர் அமெரிக்காவில் உள்ள ஒரு தேவ ஊழியர். அவருடைய புத்தகத்தில் அவர் ஆண்டவர் நம் அடைக்கலமாய் இருக்கும் போது நாம் சமாதானமாக இருக்க முடியும் என்பதை பற்றி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட்டுள்ளார். ஒரு முறை அவர் உள்ளூர் விமான நிலையத்தில் விமானத்திற்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. அப்போது விமானத்தில் ஏறுவதற்கு கன்ஃபார்ம் டிக்கெட் வைத்திருந்த பயணிகள் அமைதியாக உட்கார்ந்து அவர்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். சிலர் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இவருடைய கையில் அவருக்குரிய டிக்கெட் இருக்கிறது என்று அமைதியாக உட்கார்ந்திருந்தார். ஆனால் கன்ஃபர்மேஷன் டிக்கெட் இல்லாதவர்கள் டிக்கெட் கவுண்டருக்கு போகிறதும் வருகிறதுமாக இருந்தார்கள். அவர்களை பார்க்கும் போதே ஒரு வித்தியாசம் தெரிந்தது. பதட்டமான நிலையோடு இருந்தார்கள். அப்போது அவர் நினைத்தார், இதே போல நாமும் ஆண்டவரை பார்த்து நீர் என் அடைக்கலம் என்று உறுதியாக கூறும்போது பதட்டமில்லாமல் நாம் சமாதானத்தோடு இருக்க முடியும் என்று நினைத்தார். இதே வசனத்தை நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் நாம் வாசிக்கும் போது, திஸ் ஐ டிக்ளேர் அபவுட் த லார்ட், ஹீ அலோன் இஸ் மை ரெஃப்யூஜ், மை பிளேஸ் ஆஃப் சேஃப்டி, ஹீ இஸ் மை காட் அண்ட் ஐ ட்ரஸ்ட் ஹிம் என்று வாசிக்கிறோம். இந்த மொழிபெயர்ப்பில் ஆண்டவரே என் அடைக்கலம் என்று அவரை குறித்து அறிவிக்கிறேன் என்று கூறப்பட்டுள்ளது. நாமும் விசுவாசத்தோடு கூறுவோம், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்கள் அடைக்கலமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரமப்பா. கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கையில் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாக எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரமப்பா. தலைமுறை தலைமுறைக்கும் எங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரமப்பா. தாவீது கூறினது போல எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரமப்பா. நாங்கள் அசைக்கப்படாதபடிக்கு உயர்ந்த அடைக்கலமாக எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் விசுவாசத்தோடு கூட நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லி சமாதானத்தோடு வாழ எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.